ஹாய் காய்ஸ், கிராம ஊராட்சி செயலாளர்ல முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சுகன்யாங்கிறீங்க ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10/12/2025 வந்து பார்த்தீங்கன்னா ஹியரிங்க்கு வருது. அப்ப மதுரை உயர்நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடி தீர்ப்பு கொடுக்குது. இந்த விவரம் தெரிந்தால் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆகிறீங்க. இதில் மட்டும் கிடையாதுங்க, இன்னும் 3 வழக்கு இருக்குது. எல்லாமே நம்மளோட சேனல்ல A to Z வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன். நம்மளுடைய குட்டி வினா ஜாப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சீங்களா, ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. அப்ப வாங்க விரிவா பார்க்கலாம். இந்த சுகன்யாங்கிறீங்க வந்து பார்த்தீங்கன்னா மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போடுறாங்க. அதோட கேஸோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆதரவற்ற விதவையும், அதே மாதிரி அவங்க எம்பிசி டிஎன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அவங்களுடைய மார்க் பொறுத்த வரைக்கும் 220 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. இந்த 2023 விதிப்படி நடத்தப்படவில்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறையோடு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நான் ஒரு ஆதரவற்ற விதவை, என்னிடம் 220 மதிப்பெண் இருக்குது, அது மட்டும் கிடையாது, நான் ஆதரவற்ற விதவை. ஸோ அதனால என்ன இந்த நேர்காணல்ல பங்கேற்க அனுமதி வழங்க வேணும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு இருந்து அனுமதி வாங்கி கொடுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த சுகன்யாங்கிறீங்க அவங்களுடைய மார்க் பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்புல 220 மதிப்பெண். அந்த 220 மதிப்பெண்ணை 85க்காக கன்வெர்ட் பண்ணும்போது 37.40% தான் வருதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கு 100க்கு 85 மதிப்பெண் கன்வெர்ட் பண்றாங்க. அதே மாதிரி 15 மதிப்பெண் நேர்காணல் மூலியமா வழங்குறாங்க. மொத்தம் 100 மார்க். அந்த 100 மார்க் அடிப்படையில 6 அதிகமா வராங்களா அவங்களுக்கு தான் அப்பாயின்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நேர்காணலுக்கு 1:5 விகிதத்தில் தான் கூப்பிடுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி கூப்பிடும் போது யாரெல்லாம் விண்ணப்பிச்சாங்களோ அவங்க அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5ல வந்துருவாங்க. மீதி கிரிக்கே இறங்கு வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 பேர் 6 வராங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டு இருக்கு. மீதி எல்லாமே அழைக்கப்படவில்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்புல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களோட எழுத்துப்பூர்வமா ஒரு இது கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்பிசி டிஎன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 485 மதிப்பெண் எடுத்துக்கிறவங்களுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. அவங்களுடைய வெஸ்டேஜ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 85 கன்வெர்ட் பண்ணும்போது 82.45. அதே மாதிரி எம்பிசி டிஎன்சி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 481. இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா 81.77. அதே மாதிரி ஆதரவற்ற விதவை எம்பிசி டிஎன்சில ஆதரவற்ற விதவை 372 மதிப்பெண் இருக்கிறீங்க செலக்ட் ஆயிருக்காங்க. 63.24% அவங்க வச்சிருக்காங்க. ஸோ இந்த சுகன்யாங்கிறீங்க வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மதிப்பெண்? 220 மதிப்பெண் வச்சிருக்காங்க. இவங்களும் ஆதரவற்ற விதவை தான். அதே மாதிரி 372 எடுத்து இவங்களும் ஆதரவற்ற விதவை தான். அப்போ அதிக மார்க் எடுத்த இவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்கு. 37 சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வச்சிருக்காங்க. இவங்க 63 வச்சிருக்காங்க. ஸோ அந்தபடி பார்த்தா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்காங்க, அவங்க செலக்ட் ஆகல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க. நம்மளுடைய மதுரை உயர்நீதிமன்றம் இரு தரப்பும் கேட்டுட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேஸ் மேற்கொண்டு நடத்துறதுக்கு உகந்தது அல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்யப்படுகிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட தரவரிசை பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வெளியிடல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வெளியிடலாம், உடனடியாக இணையத்தில் வெளியிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கேஸ் மூடப்படுறதுக்கு எந்த ஒரு செலவு எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கான நேர்காணல் தள்ளி வைக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டீங்களா? இல்லை, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வைக்கப்படவில்லை. வேற எதுக்காக தள்ளி வச்சிருக்காங்கன்னா, வேற எதுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியல. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று பார்த்துட்டோமா, ஒன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேஸ் இருக்கு. இந்த 3 கேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற 3 கேஸுமே வேற வேறையா இருந்தாலும், ஆனா அந்த கேஸுக்கும் இந்த நேர்காணல் தள்ளி வச்சதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஸோ வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. வேற இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 இல்லாம வேற ஏதாவது பிரிவுல வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. நாம வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்கோம். கிடைச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்றோம். இன்னும் 3 வழக்கு இருக்கு, நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய குட்டி வினா ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.